என்னாச்சு? ஃபோன் பண்ணி இவ்வளோ நேரம் ஆகி மகசார காணோம். தீபாவளி அன்னைக்கு இங்கே இருக்கலான்னு பார்த்தா அப்பா சொந்த ஊர் கூட்டு போயிட்டாரு. மகாசாரை பார்க்கவே முடியல. 5 மணிக்கு வர சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தேனே, இன்னும் வராமல் இருக்காரு. அவருக்காகவே இந்த ட்ரெஸ்ஸை தீபாவளி அன்னைக்கு போடாமல் அவர்கிட்ட காட்டுறதுக்காக இன்னைக்கு போட்டிருக்கேன். குட் ஈவினிங் நியால் மேடம். 5 மணிக்கு வர சொன்னேன், மணி இப்போ பாருங்க 5:30 ஆகுது. கொஞ்சம் வேலையா இருந்தேன் நியால் மேடம். எங்க கிளம்பியாச்சு? மேக்கப்லாம் போட்டு கல்யாணத்துக்கா? மகா சார், நீங்கள் எனக்கு தீபாவளிக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? இது நான் வாங்கி கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸா? தேவதை மாதிரி இருக்கீங்க. நீங்கள் வாங்கி கொடுத்ததே உங்களுக்கு மறந்துருச்சா? நான் வாங்கும்போது ரொம்ப சாதாரணமா இருந்தது, ஆனா உங்களுக்கு போட்டது என்ன அழகா இருக்கு. சும்மா கதை விடாதீங்க. ஐயோ நிஜமா தான் சொல்றேன் இனியால் மேடம். சரி, என்ன ஃபேக்டரி வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நேற்று தான் இன்டர்வியூ வச்சு ஆளெல்லாம் எடுத்தோம். இன்னும் நிறைய ஆள் எடுக்க வேண்டியது இருக்கு. இன்னும் நிறைய வேலை கிடக்கு. சரி சரி, பொறுமையா பண்ணுங்க. டாக்டரே பாட்டி, இப்போ 5ல இருந்து 6 மணி வரை நான் பார்க்க மாட்டேன். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வாங்க. புருஷனோடி பேசிட்டு இருக்கியோ? சரி சரி. பாட்டி, நான் புருஷன் கிடையாது. அவங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஜோடி பொறுத்த அம்சமா இருக்கி. இனியால் அவங்களுக்கு எதுவும் டேப்லெட் வேணா கொடுத்து விடுங்க. பாட்டி, ஒரு 6 மணிக்கு வரீங்களா? புருஷனும் பொண்டாட்டியும் பேசுங்க பேசுங்க, வாரேன் அப்புறம் வாரேன். ஐயோ, இந்த பாட்டி என்ன இப்படி பேசுறாங்க? வயசான பாட்டிங்கனாலே அப்படித்தான். என்னத்தையாவது அவங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுவாங்க. நீங்க ஒன்றும் நினைக்காதீங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குன்னு அவங்க கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓ அப்படியா? சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? நீங்க அந்த பாட்டியை பாருங்க. உங்களுக்கு ஏதாவது அவசர வேலை இருந்தா கிளம்புங்க. நான் 6 வரைக்கும் இங்கே தான் உட்காந்துருப்பேன், அப்புறம் தான் உள்ள போவேன். தீபாவளிக்கு ஆளையே காணோம். வீடு பெரிய பூட்டா தொங்கிட்டு கிடந்தது. அப்பா சொந்த ஊர் கூட்டு போயிட்டாரு. அதனாலதான் இந்த வருஷம் தீபாவளி உங்க யார் கூடயுமே செலிப்ரேட் பண்ண முடியல. அது எங்க இருக்கு சொந்த ஊரு? நம்ம திருநெல்வேலியில இருந்து பக்கம் தான், தூத்துக்குடி. ஓ, அங்கதான் போனீங்களா? ஆமா மகா சார். எனக்கும் அங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓ அப்படியா? சரி சரி. மறுபடியும் சொல்றேன், இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. அவங்கள ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டா? சரி மகா சார். ஓகே நியால், 2 போட்டோ எடுத்துக்கிட்டேன். நானே வச்சுக்கிடுவேன். எனக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுங்க. நானே இந்த ட்ரெஸ் போட்டு போட்டோ எடுக்கல. சரி சரி, போயிட்டாரு. நார்மல் கேமரால எடுத்தீங்களா, ஸ்னாப்ல எடுத்தீங்களா? எம்மாடி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் நார்மல் கேமரால தான் எடுத்தேன். ஐயோ அப்படியா? ஸ்னாப்ல எடுத்தா இன்னும் நல்லா வந்திருக்கும். சரி பரவாயில்ல. இது வேறயா? சரி சரி, போயிட்டாரு. சாப்பிட்டீங்களா மகா சார்? மணி 5 இன்னும் சாப்பிடாம யாராவது இருப்பாங்களா? அதெல்லாம் நல்லா சாப்பிட்டாச்சு. சரி சரி. ஜோடி பொருத்தம் அழகான்னு சொல்லிச்சுல அந்த பாட்டி. வெளியே தான் நிற்கும். போகும்போது கையில் ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு போனோம். இல்லை 100 ரூபாயே கொடுக்கலாம். நல்லா அழகா சொல்லிச்சு, காது குளிர. பாட்டி இங்க தான் நிற்காங்களா? பாட்டி, இந்தாங்க, இதில் ஒரு 50 ரூபா இருக்கு, வச்சுக்கிடுங்க. எதுக்கு எனக்கு 50 ரூபா? டாக்டரை பார்க்க நான் பணம் வச்சிருக்கேன். டாக்டரை பார்க்க நீங்க வச்சிருப்பீங்க. ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குனீங்களா, அதுக்கு வச்சுக்கிடுங்க. பஞ்சாதிக்கும் உனக்கும் ஜோடி நல்லா இருக்கு. சரி கொண்டா. போயிட்டாரம் பாட்டி. சரி சரி. வாங்க பாட்டி. என்ன செய்து உடம்புக்கு? வாங்க உள்ள போலாம். உள்ள போலாம் உள்ள போலாம். சொல்லுங்க பாட்டி, என்ன செய்யுது? எனக்கு ராத்திரி படுத்தா உறக்கமே வரமாட்டுக்கு. நெஞ்ச கருக்கி ஏதாவது மாத்திரை கொடு. எல்லாத்துக்கும் மாத்திரை போடக்கூடாது. நல்லா வெண்ணி குடிச்சிட்டு படுங்க. இல்லைன்னா காயப்பொடியை நல்லா கரைச்சி குடிங்க, சரியாயிரும். பரவாயில்லைய, கை வைத்தியம் நல்லா சொல்லுதிய. புருஷன் 50 ரூபா கொடுத்தான். ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு கொடுத்தான். என்ன, ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு 50 ரூபா கொடுத்தாரா? ஆமா, அப்படிதான் சொல்லிட்டு போனா. நல்ல ஜோடியாதான் இருக்கியே. அட பாவி மகா சார், இது என்ன புது கதையா இருக்கு? ஒருவேளை இவர் தான் காசு கொடுத்து சொல்ல வச்சிருப்பாரோ தெரியலையே. பாட்டி, அவரு உங்களுக்கு காசு கொடுத்து சொல்ல சொன்னாரு? சரி, நானே தான் சொன்னேன். சொன்னதுக்கு சந்தோஷப்பட்டு கொடுத்தான். நெசமாலுமே நல்லா இருக்கு ஜோடி பொருத்தா. மாத்திரை கொடு. ஓஹோ அப்படியா? மாத்திரை கிடையாது பாட்டி, நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க, சரியாயிரும். சரி. கார்த்திகா, நீ யாராயிட்டுன்னு அந்த பிள்ளைய காணோம்? அதான் எனக்கும் தெரியலங்க.
விருந்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு பார்த்துக்கிடுங்க. எல்லாம் வச்சுட்டேன். இந்த பிள்ளை வந்ததும் சாப்பாடு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அனுப்பிட வேண்டியதா. ஒருவேளை உங்க வீட்டுல அனுப்ப மாட்டுக்காவளோ? இல்லையே, டிரைவர் ஃபோன் அடிச்சு அந்த பிள்ளையை கூட்டு வந்துகிட்டு இருக்கேன்னு தானே சொன்னா. சரி சரி, வரும் வரும். பரட்ட. சரி சரி சத்யா, வா வா. சீனியர், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு உங்க வீட்டுக்கு வரதுக்கு. ஏன் அப்படி சொல்லுத? இல்ல, என் தங்கச்சிலாம் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தா, நீங்க வந்து இங்க வேற ஏதாட்டும் நிறைய பசங்க இருப்பாங்க, நீங்க ஏமாத்தி கூட்டு வந்திருப்பீங்கன்னு சொன்னா. உங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டவங்கள நான் பாத்துருவேன். நீங்க ஏதாட்டும் பழைய பழைய மனசுல வச்சு நீ உள்ள அடைச்சு போட்டீங்கன்னா என்ன செய்ய முடியும்? யாரு சோனியாவா அப்படி சொன்னா? சோனியா அந்த மாதிரிலாம் பேசுவாளா? சீனியர் சீனியர்னு வந்து வந்து நல்ல பேச்சு கொடுப்பா. இணைய பத்தி இப்படி சொல்லியிருக்கா? இல்ல இல்ல, அவ உங்களன்னு சொல்லல, பொதுவா அந்த மாதிரி நடக்கல, அதனாலதான் அப்படி சொன்னா. மத்தபடி உங்களெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டா. அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அடப்பாவி, இப்படி இல்லாம நினைப்பாங்க. நிஜமாலுமே எங்க அம்மா அப்பா தான் கூப்பிட்டுருக்காங்க. இது எங்க அம்மாவை கூப்பிடுதேன். ஏமா ஏமா, அந்த பிள்ளை வந்துட்டு உள்ள கூட்டிட்டு வாப்பா. போதுமா? எங்க அம்மா குரல் வந்துட்டு. இப்ப எதை நம்புறியா இல்லையா? சரி சீனியர். ஏன்னா எங்க அம்மா அப்பா வந்து அப்படிதான் சொல்லி விட்டாங்க. அவங்க அம்மா அப்பா இருந்தாங்கன்னா மட்டும் தான் போனோம் அப்படின்னு. எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க. நல்ல உஷாரான ஆளுதான். அப்புறம் உங்க வீட்டுக்கு வெளியே கேமரா இருக்கு, அதையும் பார்த்தேன். அப்போ நீங்க ஏதாச்சும் என்னைய மடிச்சு கிடிச்சு போட்டாலும் கேமரா எல்லாம் ரெக்கார்ட் ஆயிரும்லான்னு. அப்புறம் வந்து வர வழியிலேயே உங்க வீட்டு லொகேஷன் எங்க அம்மா அப்பாக்கு அனுப்பிட்டேன். எம்மாடி, உன்னைய பிடிச்சு வச்சு உனக்கு கொலை பண்ண போறது இல்ல, நீ வா. எப்பா சினிமாவோட பயங்கரமா யோசிக்க. சேஃப்டி ரொம்ப முக்கியம் சீனியர், அதான். சரி ராசாத்தி, நீ வா. எம்மா சத்யா என்னை காப்பாற்றியவள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம்மா. என்ன நேரம் ஆயிட்டு? இல்ல, உங்க கார் வந்ததுமே ஏறி வந்துட்டேன். மழை நேரம்ல ரோடு அங்கங்க தோண்டி போட்டிருப்பான், அதான் வர நேரம் இருக்கும். எல்லாம் நான் தான் போய் பதிச்சு சரி பண்ணி விடணும். எம்மா வேண தெரியுமா அம்மா சொன்னா, நான் பொய் சொல்லி இவ்வளோ அடைச்சு போட்டுருவேனா? நீங்க இவ்வளோ உண்மையிலே கூப்பிடவே இல்லையா? நான் தான் பொய் சொல்லி வர சொல்லியிருப்பேனா? அதில் வர்ற வழியிலே நம்ம வீட்டு அட்ரஸ் இருக்கிற லொக்கேஷன் அவங்க அம்மா அப்பாவுக்கு அனுப்பிட்டாலாம். அப்புறம் வந்து நீ இருக்கியா இல்லையான்னு பார்க்கறதுக்காக உங்க அம்மாவை கூப்பிடுங்க அம்மா. அப்படியாம்மா நான் பண்ண போறேன். வெரி குட். பொம்பளை பிள்ளைங்க அப்படிதான் இருக்கணும், உஷாரா இருக்கணும், அதான் நமக்கு நல்லது. ஆமா, நாங்க உன்னை அடைச்சுதான் போட போறோம். இப்போ உன நாங்க கெட்டி போட்டுருவோம். மேல ரூம்ல உன கெட்டி போட போறோம். உனக்கு அடுத்ததான் நாங்க பிளான் போட்டோம். நாங்க கிட்னி திருடுற கும்பல். 2 கிட்னி எடுக்க போறோம், உன் கண்ணை எடுக்க போறோம். விஷால், எடு அந்த கயிறை. எப்ப சும்மா இரு, அவ விட்டா அழுதுருவா. அவங்க விளாடுதாங்க, நீ இப்படி முழிச்சிட்டு இருக்க. விட்டு அந்த பிள்ளை பயத்துல ஒண்ணுக்கு இருந்துரும் போலயே. ஏமா நாங்க விளாண்டோம். எம்மாடி பயந்துட்டு மேடம். மேடம் மேடம்லாம் வேண்டாம், நான் ஆபீஸ்லயா இருக்கேன். சும்மா ஆன்ட்டி அங்கன்னு கூப்பிடு. சரி ஆன்ட்டி. கார்த்திகா, கூட்டு போய் சாப்பாடு கொடு. சரிங்க. எம்மாவா? ஏன்பா முத்து, இந்த பிள்ளை தான் நம்ம தம்பியை காப்பாத்தின பிள்ளை. அப்படியா? ரொம்ப நன்றிமா எங்க தம்பியை காப்பாத்துனதுக்கு. சரிண்ணே. சத்யா, இந்த அண்ணன் தான் முத்து. இவங்க வந்து நான் அந்த பிறந்தல இருந்து எங்க வீட்டுல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? முத்து, பிள்ளைய நல்ல கவனிப்பா, எல்லா சாப்பாடையும் பரிமாறு. கண்டிப்பாம்மா, அம்பிட்டு சாப்பாடையும் சாப்பிட வச்சிருந்தேன். எம்மடி உட்காரு. வா வந்து உட்காரு. சீனியர், இதுல இவ்வளவு சாப்பாடு இருக்கு, இன்னும் நிறைய பேர் வருவாங்களோ? நிறைய பேரா? இது எல்லாம் உனக்கு தான், உனக்கு மட்டும் தான் இன்னைக்கு விருந்து. கடவுளே, இது எல்லாத்தையும் என்னால சாப்பிட முடியாது. உட்காரு உட்காரு. ஏமா, டேபிள் முழுசும் காலியா இருக்கணும், ஒண்ணும் மிச்சம் கூடாது. அம்பட்டையும் சாப்பிட்றேனே. ஆன்ட்டி, இது எல்லாத்தையும் என்னால சாப்பிட முடியாது. என்னால இவ்வளவு தான் சாப்பிட முடியும். ஐயோ, இதெல்லாம் நான் சாப்பிட்டா செத்துருவேன். சீ, என்ன பேச்சு, செத்துருவேன் அப்படிலாம் பேசக்கூடாது. முத்து, இந்த பிள்ளைய நல்லா கவனிச்சு விடுப்பா. ஆமா, நான் பாத்துக்கிறேன். எம்மா, நீங்க எல்லாத்தையும் சாப்பிடணும் பத்திடுங்க. ஆமா, எல்லாத்தையும் அள்ளி அடிச்சு தின்னுங்க. முத்தனைனால இவ்வளவு சாப்பிட முடியாது. எனக்கு கொஞ்சோண்டு சோறு, ஒரே ஒரு கூட்டு, அப்புறம் ஒரு குழம்பு போதும். எம்மா, நீங்க கறி மீன்லாம் திம்பீங்களா? எல்லாமே சாப்பிடுவேன் ஆண்டி. அப்ப எல்லாத்தையும் அடிச்சு வளர்த்து வாங்கிரு. சிக்கன் இருக்கு, மட்டன் இருக்கு, மீன் இருக்கு, இறால் இருக்கு, காடை இருக்கு, கருவாடு இருக்கு, முட்டை இருக்கு. என்ன வேணும் உனக்கு? எம்மாடி, இல்லாண்டி இதெல்லாம் சாப்பிட முடியாது. கொஞ்சோண்டு சிக்கன் மட்டும் எடுத்து குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கிறேன். நல்ல தின்னுமா நீ. என்ன பிள்ளையப்பா? முத்து, சாப்பிட வச்சு கூட்டுப்பா. எப்பா விஷால் அம்மா அங்க இருக்கேன்னா நீ அவளை சாப்பிட வச்சு கூட்டுவா. சரிம்மா. சாப்பிடுங்க பாப்பா, நல்லா அடிச்சு பிடிச்சி சாப்பிடுங்க. சரிண்ணே. சீனியர் போதும், இதுக்கு மேல நல்லா சாப்பிடவே முடியாது. சரி சரி, இதெல்லாம் உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறியா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், எனக்கு எடுத்துட்டு போக முடியாது. எங்க அம்மா யாசுவாவ. வேணா எடுத்துக்கோ, சரியா? இல்ல இல்ல வேண்டாம்,
நான் எதுவுமே எச்சி பண்ணல. ஒரே ஒரு சிக்கன் பீஸ் தான் எடுத்து குழம்பு வச்சு சாப்பிட்டேன். லூசு, எச்சி பண்ணலாம் சொல்லல. உனக்கு வேண்டிய அளவு எடுத்துக்கணும். இப்போ இனிமே நாங்க இதை தான் சாப்பிடுவோம். அப்படிலாம் நாங்க நினைக்க மாட்டோம். சரி முத்தண்ணா, ரொம்ப தேங்க்ஸ், நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க. சரி பாப்பா. சரி, வரியா ரூம் சுத்தி காட்டுதேன். சரி. இதான் என் பெட்ரூம். எனக்கு வந்து செடி வளர்க்க ரொம்ப பிடிக்கும். அதனால வெளியே கார்டன் இருக்கு. இங்க இருந்து படுத்தா கார்டன் தெரியற மாதிரி இருக்கணும்னு தான் இங்க ரூம் வச்சிருக்கேன். ஆமா, வெளிய தோட்டம் தெரியுது. சீனியர், இவ்வளவு பெரிய லைட்டை மண்டைக்கு மேல கட்டிட்டு படுத்து தூங்குவீங்களா? ராத்திரி மண்டையில விழுந்து என்ன செய்வீரு? மண்டையில் எப்படி விழும்? அதெல்லாம் நல்லா ஃபிட் பண்ணியிருப்பாங்க. லூஸு. இதுதான் என்னுடைய கபோர்டு. இதில் தான் என் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் வேற எங்க எதுவும் வச்சுக்க மாட்டேன். அழகா இருக்கு உங்க ரூம். உங்க ரூம் சைஸ் தான் எங்க மொத்த வீடே இருக்கும். அப்படிலாம் சொல்லாத. உங்க வீட்டுக்கு தான் ஏசி மட்டும் இருக்க வந்தேன், மறந்துட்டியா? ஆமா ஆமா, எதுக்கு அப்படி போய் சொல்லிட்டு வந்தீங்க? எல்லாம் சும்மா ஜாலிக்கு தான். நான் ஏதாவது விளையாட்டுத்தனமா பண்ணிட்டே கிடப்பேன். சரி போகுமா, ரொம்ப நேரம் ஆயிட்டு. எங்க அம்மா தேடும். சரி, எங்க வீட்லயும் தேடுவாங்க. கிளம்பணும். சீனியர், நீங்க நல்லவராக தான் தெரியுறீங்க. ஆனா காலேஜ்ல தான் உங்க அட்டகாசம் தாங்க முடியல. கொஞ்சம் குறைச்சு விடுங்களேன். என்கிட்ட மாறிட்டீங்க. மற்ற பிள்ளைகிட்ட இப்படி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்லணும்னு தோணுச்சு. பிறகு பரட்டா கிட்ட ஏசிடாதீங்க. சரி சரி பாப்போம். உடனே எல்லாம் குறைக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிறேன். என்னம்மா சாப்பிட்டியா? நல்ல நல்லா சாப்பிட்டேன் அங்கிள். ரொம்ப டேஸ்டா இருந்தது. எங்க தின்ன? அப்படியே மிச்சம் வச்சுட்டியே பாத்தனே. இல்லாண்டினால அவ்வளவுதான் சாப்பிட முடிஞ்சது. அப்பா அம்மா என்ன பண்றாங்கம்மா? அப்பா ஒரு பிரைவேட் கம்பெனில கிளர்க்கா இருக்காங்க. அம்மா வீட்ல தான் சும்மா இருக்காங்க. இருக்கிற வீடு சொந்த வீடாமா? ஆமா ஆண்டி, இப்பதான் வாங்கணும். லோன்ல தான் வாங்கியிருக்கோம், கட்டிட்டு இருக்கோம். சொந்த ஊரே இதானா? ஆமா ஆண்டி, சொந்த ஊரே இதுதான். சரிம்மா, சரி சரி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அங்கிள். ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடு. உங்க வீட்டையும் நல்லா சுத்தி பார்த்துட்டேன். போயிட்டு வரட்டா? நேராயிட்டு எங்க அம்மா அப்பா தேடுவாவ. சரிம்மா, சரி சரி. விசாலு, நம்ம இந்த பிள்ளைய ஏத்திட்டு வந்த கார்லயே திருப்பி ஏத்தி விட்டுருன்னு. சரிப்பா. இம்மா ஒரு நிமிஷம் இங்க வா. இந்தாமா, இதுல 1 லட்சம் இருக்கு, வச்சுக்கணுமா? எதுக்கு ஆண்டி? எம்மையம்மா அவனை காப்பாத்திருக்கலாமா, அதுக்கு ஒரு பரிசு. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, எனக்கு பணம் மட்டும் கொடுத்துறாதுங்க ஆண்டி. வேண்டாம் ஆண்டி, நீங்க சாப்பாடு கொடுத்தீங்க, நான் சாப்பிட்டேன், அதோட போதும். பணம்லாம் கொடுக்காதீங்க ஆண்டி. செஞ்ச உதவிக்கு பணம் வாங்குற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும் ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, என்னுடைய உதவியை கொச்சப்படுத்தாதீங்க ஆண்டி. ஐயோ எம்மாடி, கொச்செல்லாம் படுத்தலாமா? எங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுமா, அதனாலதான் கொடுக்கும். நீங்க எனக்கு சாப்பிட எவ்வளோனாலும் கொடுங்க, நான் சாப்பிடுவேன். தயவு செஞ்சு பணம் வேண்டாம் ஆண்டி. தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வயசுல பெரியவங்க, உங்களை எதுக்கு பேசணும்னு தப்பா நினைக்காதீங்க. ப்ளீஸ் ஆண்டி, வேண்டாம் ஆண்டி. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், எனக்கு பணம் கொடுக்காதீங்க அங்கிள். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அம்மாடி, உனக்கு கஷ்டப்படுறதுக்கு கொடுக்கலாமா? இதை வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு ஃபீஸ் கட்டவோ இல்லை ஏதாவது ஒரு செலவுக்கு ஆகும் தான் கொடுக்கா. ப்ளீஸ் ஆண்டி, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், எனக்கு தயவு செஞ்சு பணம் தராதுங்க ப்ளீஸ். உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன் ஆண்டி, பணம் தராதீங்க ஆண்டி. ஐயோ, என்ன இந்த பிள்ளை எப்படி பண்ணிட்டு இருக்கா? சரிம்மா சரிம்மா, இந்த காலத்துல எப்படி ஒரு பிள்ளையான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சரிம்மா, நான் பணம் தரலாமா? தப்பா எடுத்துக்கிடாதம்மா. சரி ஆண்டி. சரிப்பா, விசால பிள்ளைய கொண்டு விட்டுரு. மன்னிச்சிருங்க அங்கிள். அம்மாடி, கையெடுத்துலாம் கும்பிட வேண்டாமா. நாங்க தான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். எப்பனாலும் எந்த உதவினாலும் கேளு. நம்ம காலேஜ் தான் அது. ஃபீஸ் கட்டாம போய் என்னனாலும் பண்ணிக்கலாம். சரியாம்மா? நல்லா படி. மேற்கொண்டு எவ்வளோ நாளும் படி, நான் படிக்க வைக்க. என்னம்மா? சரி அங்கிள், நான் போயிட்டாரேன். சரிம்மா சரிம்மா. கார்த்திகா, அருமையான பிள்ளையா இருக்கு பத்தியா? உங்க அம்மா அழகா வளர்த்துருக்காங்க அந்த பிள்ளைய. ஆமாங்க, பணத்தை யாரும் வேண்டாம்பா இந்த காலத்துல. வேண்டே வேண்டாம்னு கையெடுத்து கும்பிடுது. ஆச்சரியமா இருக்கு பார்க்கும்போது. ஆமா ஆமா.